கூட எடுத்து வாசிங்க. யோபு 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். நல்ல கவனிங்க, நீ செய்ய நினைத்தது தடைபடாது. அல்லேலூயா. செய்தவர்களுக்கு என்ன அப்படின்னா, அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையினுடைய வாழ்க்கையிலும் அவர் செய்ய நினைச்சுட்டார் அப்படின்னா அது ஒரு நாளும் தடைபடாது. அது தேவ பிள்ளைகளை அவர் செய்ய நினைச்சிட்டார். இந்த மாசத்துல ஆண்டவர் மிராக்கிள் பெத்தேல் சபை விசுவாச குடும்பங்களுக்கு சில காரியங்களை செய்ய நினைச்சிட்டார். அதனால அது தடைபடாது. தக்க நிச்சயமா அவர் நினைச்ச காரியத்தை செய்து முடிப்பார். அப்ப நம்ம வாழ்க்கையில இந்த மாசத்துல விசேஷமான ஆசீர்வாதங்களை இங்க எதிர்பார்த்து காத்திருக்க ரொம்ப வருஷங்களா ஆண்டு சொல்றாரு. இந்த மாதத்துல ஆண்டு நிச்சயமா அது செய்து முடிப்பார். அடுத்து வாசிங்க ஏசாயா 55ஆம் அதிகாரத்துல 8, 7, 8. ஏசாயா 55, 7, 8. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவர்கள் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிப்பதற்கு தயை பெருத்திருக்கிறார். நினைவுகள் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அப்போ ஆண்டவர் நினைவுகள் வேற, நம்மோட நினைவுகள் வேற, நம்முடைய வழிகள் வேற, கர்த்தருடைய வழிகள் வேற. அப்ப ஆண்டவர் ஒரு காரியத்தை நினைச்சிட்டா அப்படின்னா நம்ம அநேக நேரங்களில் நம்ம நினைக்கிற காரியத்தை எல்லாம் கர்த்தர் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நீங்க நினைக்கிறதுல கர்த்தர் செய்யணும்னு நினைச்சிட்டா அந்த காரியங்களை நமக்கு அந்த நேரத்துல அது ஆசீர்வாதமா தெரியும். ஆனா பைபிள் சொல்லி தலைமுறைக்கு நம்மளை ஆஸ்வதிக்கிறவர். அப்ப நம்மளுடைய நினைவுகள் அந்த நேரம் நமக்கு ஆசீர்வாதம் கிடைச்சா போதும். நீங்க எல்லாம் சொல்றாரு, நீங்க தலைமுறைக்கும் நீங்க ஆசீர்வாதம் இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. பூமியை பார்க்கிலும் எப்படி பூமியை பார்க்கிலும் வானங்கள் உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் அவருடைய வழிகள் உயர்ந்தது. அவருடைய நம்ம நினைவுகளை பார்க்கிலும் அவருடைய நினைவுகள் உயர்ந்தது. அப்ப கர்த்தருடைய நினைவுகளும் வழிகளும் உயர்ந்தது. அப்ப நம்ம நினைவுகள் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில அது உயர்ந்ததா இருக்கும். ஆண்டவர் நம்ம நினைப்போம், ஆண்டவர் இந்த மாதத்துல இந்த காரியம் நடந்தா நல்லா இருக்குமே சொல்லி அதோடு கூட சேர்த்து பல காரியங்களை செய்ய ஒரு ஆயத்தமா இருக்கிறார். சில நேரங்கள் நம்ம அவருக்கு இதை நினைக்க மாட்டீங்களா, செய்ய மாட்டீங்களா, எனக்கு ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க, ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க, எனக்கு ஏன் இந்த காரியம் நடக்க மாட்டேங்குன்னு சொல்லி சில நேரங்கள் நம்ம நினைச்சு புலம்பிட்டே இருக்கும் சில காரியங்களை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் சில காரியங்களை இந்த மாசத்துல நமக்கு உங்களுக்கும் எனக்கும் அவர் செய்ய நினைச்சிட்டார், திட்டம் பண்ணிட்டார். அதை கட்டாயம் இந்த மாசத்துல அவர் செஞ்சு முடிப்பார். அதே போல இந்த வருஷத்துல நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு திட்டங்களையும் அவர் நம்ம வாழ்க்கையில இந்த வருஷத்துல கட்டாயம் செய்து முடிப்பார். அப்ப ஆண்டவர் ஒரு காரியத்தை நினைச்சிட்டார் அப்படின்னா அது செஞ்சே தீருவார். அதை யாரும் எந்த மனுஷனோ பிசாசோ தடுக்கவே முடியாது. அப்ப உங்க நினைவுகள் அவர் நினைவுகள் எல்லாம் உங்க நினைவுகள் எல்லாம் அதை காட்டணும், உங்க வழியில காட்டணும், அவங்க வழிகள் நினைவுகள் உயர்ந்ததா இருக்குன்னு பைபிள் சொல்லுது. அதே நீங்க எடுத்து வாசிங்க சங்கீதம் 33:11. கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறையாகவும் நிற்கும். அவருடைய இருதயத்தின் நினைவுகள் பத்தினா தலைமுறையா நிற்குமா? இப்ப நான் இன்னைக்கு கத்திரிக்காய் ஊழி செய்யறேன், நாளை என் பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து 2 மணி நேரம் செபிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஜபத்தின் நிமித்தம் உங்களுடைய சந்ததிகள்லாம் ஆஸ்வதிக்கப்படும், நீங்களும் ஆஸ்வதிக்கப்படுவீங்க, உங்க சந்ததிகளும் ஆஸ்வதிக்கப்படும். அதனால தேவ பிள்ளைகளை அவர் தலைமுறைக்கு நம்மளை ஆஸ்வதிக்கிறவர். அவர் இருதயத்தின் நினைவுகள் அப்படித்தான் இருக்குது. இன்னைக்கு மாத்திரம் நீங்க ஆஸ்வதிக்கிறோம்னு நினைக்க மாட்டாரு. பாருங்க, அந்த இஸ்ரவேல் மக்கள் பார்த்தீங்கன்னா எகிப்திலிருந்து வரும் பொழுது அவங்க இறைச்சி வேணும்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரிடத்துல புலம்பி அழுதுட்டு இருக்காங்க. மோசையினாலையும் அதை அவ்வளவு மக்களுக்கு இறைச்சி எங்க போகணும்னு சொல்லி அவங்களும் நினைக்கிறான். அப்ப ஆண்டவர் பாருங்க சொல்றாரு, நீங்க 1 நாள் 2 நாள் 5 நாள் இல்ல 1 மாசம் முழுவதும் நீங்க இறைச்சி சாப்பிடுவீங்கன்னு சொன்னாரு. அப்ப ஆண்டவர் பாருங்க
தலைமுறை தலைமுறைக்கும் உங்களை ஆஸ்வதிக்கிறது அவர் இருதயத்தை நினைச்சிருக்கிறார். அதனால நம்ம நம்முடைய வழி எல்லாம் காட்டுல அவர் நினைவுகளும் வழிகளும் உயர்ந்ததா இருக்குது. அதை எடுத்து வாசிங்க. சங்கீதம் 139 சங்கீதம் 2, 3, 4. சங்கீதம் 139 2, 3, 4 படிகளே. என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். பாருங்க, நம்ம சூழ்ந்திருக்கிற தேவன் நம்ம வழியெல்லாம் அவருக்கு தெரியும். உங்க வழிகளும் அவருக்கு தெரியும். நீங்க என்ன வழியோடு இருக்கீங்கிறது அவர் அறிஞ்சிருக்கிறார். அப்ப தேவப்பிள்ளைகளே, நம்ம அவருக்கு சொல்லணும் அவசியமே இல்லை, எல்லாமே அவருக்கு தெரியும். அப்ப நம்ம இந்த மாசத்துல கர்த்தர் நிச்சயமா பிளஸ் பண்ண போறார். அவர் நினைச்சிட்டார், அவர் முடிவு பண்ணிட்டார். முடிவு பண்ணது நிச்சயமா சில காரியங்களை ஆண்டவர் முடிவுக்கு கொண்டு வர போறார். நான் விசுவாசிக்கிறேன். அப்ப ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில இந்த மாசம் ஒரு ஸ்பெஷலான மாதம். இந்த மாதத்துல வெறும் 28 நாட்கள் தான் இருக்குது. அப்ப நமக்கு நீங்க இந்த வார்த்தைகளை சொல்லி நீங்க செதுக்கும் பொழுது ஆண்டவர் நீங்க நினைச்சிருக்கிற காரியத்தை நீங்க ஆண்டவர் இந்த மாசத்துல எனக்கு செஞ்சு முடிங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க செதுங்கி கேட்பீரான கர்த்தர் நிச்சயமா செய்து முடிப்பார். அதே நீங்க எடுத்து வாசிங்க. பிரசங்கி 3:11. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆகையால் தேவன் ஆதி முதல் அந்தம் மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடிக்கவே முடியாது. அவர் என்ன செய்யறாரு, அவர் என்ன செயல் நினைச்சிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் உங்களாலே என்னாலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் செய்ய சகலத்தையும் அந்தந்த காலத்துல நேர்த்தியா செய்வார். இந்த நேர்த்தியான நேரத்துல உங்களுக்கு அவருக்கு நல்ல பங்கு கிடைக்கும். அது இந்த மாதத்துல இந்த விசேஷமா கிடைக்கும். எப்படி பாஸ்டர் இந்த மாதத்துல எல்லா தலைகளா கர்த்தர் மாத்திடுவாரா? அதான் நீங்க நினைக்கிறதெல்லாம் அப்படி நினைப்பீங்க. என் வழியெல்லாம் மாறிடுமா, நினைவுகள் எல்லாம் மாறிடுமா, அதை நீங்க நினைக்காதீங்க. ஆண்டவர் இந்த மாசத்துல நீங்க என்ன நினைச்சு வச்சிருக்கிறீங்க, நீங்க அதை நீங்க நினைச்சத நீங்க செய்யுங்க. அப்படிதான் நீங்க ஜெபிக்கிறது தகுதி. நான் நினைச்சதெல்லாம் செய்யுங்க. நீங்க அனைவரோட ஜெபம் அதுதான். நான் நினைக்கிறதெல்லாம் தாங்க ஆண்டவரே அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்ப அவர் கேட்பாரு, நான் நினைக்கிறதெல்லாம் நீங்க தருவீங்களா? அல்லேலூயா கேட்பாருல்ல அவரு. நான் நினைக்கிறத நீ செய்யறியா, அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் செய்யறியா அப்படின்னு நினைப்பாருல்ல அவரு. அப்போ ஆண்டவர் நிச்சயமா அவர் நினைக்கிறத நீங்க செய்யுங்க. நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க எனக்கு குறிச்சு, அது ஒரு நாள் தடைபடாத ராஜா, அதை செஞ்சு முடிங்க. அதை நேர்த்தியா செய்ய. அதை எங்களால கண்டுபிடிக்க முடியாது. நீங்க என்ன நினைச்சு வச்சிருக்கிறீங்க, என்ன செய்யணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க, அது எனக்கு தெரியாது, அதை செஞ்சு முடிங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. அதுதான் ஜெபம். நீங்க அன்னைக்கு எப்படியோ ஜெபிக்கிறாங்க, எப்படியோ ஜெபம் பண்றாங்க, எதையோ நினைக்கிறாங்க, எதையோ நினைச்சு எந்த வழியிலேயோ ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவரோட வழி நினைவுகள் எல்லாம் பத்தி நம்ம நினைவுகள் பல காட்டு உயர்ந்ததா இருக்குது. அதை நீங்க எடுத்து வாசிங்க. ரோமர் 8:28. சகலத்தையும் அவர் நன்மைக்கு ஏதுவாய் எடுத்து வாசி பார்ப்போம். ரோமர் 8:28. சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு எது நடக்குது. இந்த மாசத்துல நம்மளுடைய எல்லா சில அவர் நினைச்சிருக்க காரியத்துல சகலமும் நன்மைக்கு எது நடக்கும். அதை நம்ம பத்தி யோசிக்க கூடாது. அப்ப ஏதோ ஒரு காரியத்தை அவர் நினைச்சிட்டாரு, அவர் நேர்த்தியா செய்ய போறாரு, அது நிச்சயமா இந்த மாதம் பிளெஸிங்கா இருக்க போகுது அப்படி நீங்க ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா, விசுவாசிங்க அப்படின்னா, சாத்தான் நினைப்பான் அவர் ஆண்டவர் சில நினைச்சிட்டாரு, அது செய்ய போறாரு, அது உங்க பிறவே விசாரிச்சு போராடணும். எதையாவது போராடி பலவீனம், வியாதி, நெருக்கடி எதையாவது கொடுத்து அதை எப்படி ஸ்டாப் பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டே இருப்பான். ஆனா பைபிள் சொல்லுது, அவர் செய்ய நினைத்தே தடுப்பவன் யார் இயேசையில் எழுதப்பட்டிருக்கு. அவர் செய்ய நினைச்சிட்டாருன்னா அதை தடுப்பதற்கு அதிகாரமே கிடையாது. அவர் திறந்ததுதான், பூட்டினதுதான். அவர் பூட்டினதை யாராலையும் திறக்க முடியாது, அவர் திறந்ததை யாராலையும் பூட்ட முடியாது. வசதி சொல்லுது, உங்களுக்கு இதை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டார் அப்படின்னா அதை யார் சொன்னாலும், நீங்களே வேண்டாம் எப்பா அப்படின்னு சொன்னாலும் அதை கேட்கவே மாட்டார். அவர் செஞ்சே தீருவார். இதுதான் தேவன். அது நம்மளுடைய நன்மைக்கு எதுவா இருக்கும்.
நம்ம ஆசீர்வாதத்துக்கு எதுவா இருக்கும். அதே சில காரியங்களை 2 காரியம் பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போறோம். எடுத்து வாசிங்க. மார்க் 8ஆம் அதிகாரத்துல 13, 14, 16, 17, 18. மார்க் 8. அவர்களை விட்டு மறுபடியும் இயேசு படகில் ஏறி அக்கறைக்கு போனார். சீசர்கள் அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். படகிலே அவர்களிடத்தில் ஒரு அப்பம் மாத்திரம் இருந்தது. அவர் அவர்களை நோக்கி நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று கற்பித்தார். அதற்கு அவர்கள் நம்மிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். படகுல அக்கறைக்கு போவதற்கு இயேசு கிறிஸ்து சீசர் எல்லாம் கடந்து போறாங்க. இவங்க இடத்துல அப்பங்கள் இல்ல, ஒரே ஒரு அப்பம் தான் இருக்குது, வேற எதுவுமே இல்ல. படகுல போறப்ப அவங்களுக்கு கட்டாயம் பசி எடுக்கும், சாப்பிடணும், அவங்கள்ட்ட இல்ல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நம்மகிட்ட ஒண்ணுமே இல்ல, அதனாலதான் ஆண்டவர் ஒரு காய்களை சொல்றாரு போல தெரியும். இயேசுக்கு வர சீசர்கள் கீழே படிங்க. இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னைக்கு அநேக அர்த்தம் யோசிக்கிறீங்க. ஆண்டவர் சீசர்களை கேட்ட கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறாரு. நிறைய யோசிக்கிறீங்க, நிறைய நீங்க நினைச்சுட்டே இருக்கிறீங்க, அது இதுன்னு நீங்களா கற்பனை பண்ணிக்கிறீங்க. ஒருவேளை தவறு இருக்கலாம். சில வார்த்தைகளை பள்ளிகளை பார்க்கலும் கீழ்ப்படிதலே உத்தமம் பைபிள் சொல்லி, அவர் கீழ்ப்படிதல் தான் உத்தமம். அவர் கீழ்ப்படியாத சில காரியங்களை தவறு இருக்கலாம். இப்படி நடந்துடும், அப்படி நடந்துடுமான்னு சொல்லிட்டு நம்ம பல நேரத்துக்கிட்டே யோசிச்சுட்டே இருக்கிறோம். நம்ம அப்ப இவங்க கிட்ட அப்பம் இல்லை அப்படிங்கிறது கர்த்தருக்கு தெரியும். அவங்களுடைய யோசனைகள் அவர் அறிந்து, நீங்க அநேகருடைய யோசனை நினைவுகள் இப்படித்தான் இருக்குது. நம்ம வாழ்க்கையில என்ன ஆகும், ஏதாகும், இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்னு சொல்லிட்டு யோசனைகளை அறிந்து ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். படிமா. இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமாய் இருக்கிறதா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமா இருக்குது. ஆண்டவர் இருதயத்தின் நினைவுகள் பார்த்தீங்கன்னா தலைமுறைக்கு நம்மளை ஆஸ்வதிக்குன்னு நினைக்கிறாரு. நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்குது? அவர் நினைச்சுட்டாருன்னா அதை செஞ்சே தீடுவார். இவங்க படகுல ஏன் சொல்றது அப்படின்னா கட்டாயம் கையில அப்பங்கள் இல்லை அப்படிங்கிறது கர்த்தருக்கு தெரியும். உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் இல்லைங்கிறது கர்த்தருக்கு நன்றாய் தெரியும். ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டோம், சில காரியங்களை படகுல இந்த படகுல போயிட்டு இருக்கும்போது அப்போ எங்க போவாங்க, சாப்பாடு எங்க போவாங்க, எங்கேயும் போக முடியாது. படகுல அவங்கள்ட்ட எதுவுமே ஒன்னே வச்சிருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் 2 அற்புதம் செஞ்சார். அதுக்கு கீழே படிங்களே. நான் 5 அப்பங்களை எடுத்து வாங்க. அதே நீங்க மார்க் 8ஆம் அதிகாரத்துல 1 - 9 முடி படிங்களே. அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் அப்பம் சாப்பிடுகிறதற்கு ஒன்றுமில்லாத போது இயேசு தம்முடைய சீசரை அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். மக்கள் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை கேட்க கூடி இருக்கிறாங்க. அவங்க 3 நாளா இயேசுவிடத்துல தங்கியிருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறாங்க. நீங்க 2 மணி நேரம் உட்கார்ந்து சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா நமக்கு 8 மணி நேரத்துக்கு மேல வேற ரெடியா இருக்கு. 2 மணி நேரம் நம்ம காத்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாதான் அந்த 8 மணி நேரம் வேலையும் ஆசீர்வாதம் நேரம் நீங்க கரெக்டா ஆண்டவர் கொடுத்தாதான் அந்த 8 மணி நேரம் வேலை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். செய்ய கத்துக்கிறான்னு தருவார். அது நமக்கு தெரியாது. அப்ப ஆண்டவர் பாருங்க, திரளான மக்கள் கூடி இருக்கிறாங்க. 3 நாளா கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறாங்க. அவங்க கேட்கிற பைபிள் சொல்லி வனாந்திரம் இந்த பிரச்சனை இருக்கும். அது பார்த்தா வனாந்திரத்துல உட்கார்ந்து அங்க ஹோட்டல் கடையோ பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல எதுவுமே கிடையாது. வனாந்திரத்துல கர்த்தருடைய வார்த்தையை 3 நாளா கேட்டுட்டு இருக்காங்க இந்த மக்கள். இவர்களில் சில தூரத்திலிருந்து வந்தவர்கள் ஆகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே. தூரத்துல வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம சபையிலும் தூரத்துல இருந்து வாராங்க. என்ன பாக்குறதுக்கா இல்ல, கர்த்தரையோட வார்த்தையை கேட்கறதுக்கு. தூரத்துல இருந்து வர்றீங்கல்ல, உங்க தூரம் எல்லாம் தெரியும். எந்த தூரத்துல இருந்து வாரீங்க, எவ்வளவு கண்ணி வேதனையிலிருந்து வாரீங்க, அதெல்லாம் கர்த்தர் பாக்குற. அவ்வளவு தூரம் உங்களை கர்த்தர் உயர்த்தி உங்களை ஆசிரியப்பார். அதாவது உண்மை.
அப்ப அவ தூரத்துல மக்கள் வந்து 3 நாளா தங்கி என் வார்த்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களை பட்டினியா அனுப்பிட்டா வழியில சோர்ந்து போயிடுவாங்க. பாருங்க, இயேசுகிட்ட போய் அவங்க, ஏசப்பா நாங்க 3 நாளா தங்கி இருக்கிறோம், சாப்பாடுலாம் இருக்கிறோம், எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கல. அவர் செய்ய நினைச்சிட்டார். என் பிள்ளைங்க 3 நாளா பட்டினியா இருந்து என் வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறாங்கிறத அவர் மைண்ட்ல நினைச்சிட்டாரு. அவங்க யோசிக்கணும், அவர் யோசனையவோ அவங்க வாயிலிருந்து வார்த்தை சொல்லணும்னு நினைக்கவே இல்லை. பாருங்க, அதற்கு அவர் உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். எத்தனை அப்பம் இருக்குது அப்படின்னு கேட்கிறாரு. அவர்கள் 7 அப்பங்கள் உண்டு என்றார்கள். இல்ல 4 படிக்கலே. அதற்கு அவருடைய சீசர்கள், இந்த வனாந்திரத்திலே ஒருவன் எங்கே இருந்த அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்க கூடும் என்றார்கள். சீசர்களை போலதான் நீங்கள் நான் நினைக்கிறோம். இந்த வனாந்திரத்துல இத்தனை மக்களுக்கு எங்க போய் அப்பத்தை போய் வாங்கிட்டு வர்றது? இயேசு கேட்கிறாங்க. இயேசு நினைச்சிட்டாரு, உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு, உங்களை கத்துற ஆஸ்வதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அந்த வனாந்தரமா இருக்குப்பா, அவங்க தேடி வாரம், கடன் மாறல, வியாதி மாறல, போராட்டங்கள் மாறல, எதுவும் மாறல, எல்லாம் நம்ம சிஸ்டர்களை போய் அந்த வனாந்தரமே வாழ்க்கை இருக்குது. இந்த வனாந்தரங்கிறது கத்துறதுக்கு தெரியும், இத்தனை மக்கள் இருக்கிறாங்களுக்கு தெரியும், 3 நாளா பத்னியா இருக்காங்கன்னு தெரியும், தூரத்துல இருந்து மக்கள் வாராங்கன்னு தெரியும், எனக்கு கருவூர்ல இருந்து அழைச்சிட்டு வர்றது கத்துறதுக்கு தெரியும், இங்க வந்து இவ்வளவு மாடுகள் வருவான்னு கத்துறதுக்கு தெரியும், ஒரு தனி ஊழியத்தை கொடுப்பான்னு தெரியும், தனி ஊழியத்தை கொடுத்த பிறகு எவ்வளவு பாடுகள் இருக்கும்னு கத்துறதுக்கு தெரியும். இதெல்லாம் தெரியாமையா இருக்கும். ஆனா அவர் செய்ய நினைச்ச காரியம் தடைபடாது. அல்லேலூயா. என்னை கொண்டு செய்யணும்னு நினைச்ச காரியத்தை நான் நினைச்சாலும் தடை செய்ய முடியாது. சிசர் நினைச்சாங்க, இத்தனை மக்கள் இந்த வனாந்தரத்துல எங்க போய் புத்தகத்தை வாங்கி கொடுக்காண்டது அப்படின்னு கேட்கிறாங்க. நான் கேட்டது போல அவங்களும் கேட்கிறாங்க. நீங்களும் நேரம் கேட்கிறீங்க. சரிங்க. அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தி இருக்க கட்டளையிட்டு, கவனிங்க வரிசை படிமா 5 படிங்க. அதற்கு அவர்களிடத்து எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்கள் உண்டு சொன்னாங்க. பாருங்க, கேட்கிறாரு. அவன் கேட்ட கேள்வினா இயேசு கேட்கிறேன், உங்களுக்கு எத்தனை அப்பம் இருக்குது? இதுல 7 அப்பம் தான் இருக்கு சப்பா அப்படின்னு சொல்லி சீசர்கள் சொல்றாங்க. 6 படிங்க. அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து, எத்தனை அப்பங்கள் இருக்கு, எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு ஆனா பாக்கல, உங்களுக்கு எத்தனை அப்பம் இருக்குது, நீங்க எப்படி இருக்கிறீங்க, விசுவாசம் எப்படி இருக்குது, ஜபம் எப்படி இருக்குது, இயேசு எனக்காக அவர் செய்ய நினைச்ச காரியத்தை செஞ்சு முடிப்பார். அது ஒரு நாள் தடைப்படாதுங்கிற அந்த எண்ணம் இருந்தாலே போதும், அவர் செஞ்சு முடிச்சிருவார். அப்ப ஆண்டவர் அவங்க சிசர் இந்த பதில் எல்லாம் கேட்கல. உங்களுக்கு எத்தனை அப்பம், 7 அப்பம் இருக்கா, இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் பூரா வரிசை உட்காரவி இல்ல, வரிசையில பந்தி தரையில பேபிச்சா எல்லாம் கிடையாது, வரிசை தரையில உட்கார வைக்க வனாந்தரத்துல உட்கார வச்சுட்டு அந்த அப்போ 7 அப்பங்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்றது. இன்னைக்கு அநேகர் பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம் பண்றதே கிடையாது. ஸ்தோத்திரம் என்ன தெரியுமா உங்களுக்கு? நன்றி ஆண்டவரே, நீ கொடுத்ததுக்காக நன்றி. உங்களுக்கு கத்த சாப்பாடு வைக்கிறாரு இல்ல, உங்களுக்கு கத்தடி யாருக்கு போய் சாப்பாடு கொடுங்க, கத்த எழுந்து வைக்கிறாரா? ஒரு உடை இல்லாம இருக்கிறீங்களா? உங்களுக்கு பார்க்க உங்க சரீரத்துல குறைபாடோடு இருக்கீங்களா? இல்ல, நடக்க கால் இருக்குப்பா, உழைக்கிறது கை இருக்குப்பா, சுவாசிக்கிற ஆண்டவரே, இதுக்குமே என்னப்பா வேணும்? இருக்கிற ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, இல்லாத வரும். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுவோம். அல்லேலூயா. இருக்கிற விட்டுருவோம், பறக்கிறதுக்கு எப்படியாவது ஆசைப்படுவோம், இருக்கிறது போயிடும். அல்லேலூயா. நிறைய தெரிய மாட்டேங்குது. இது இருக்கு, இன்னைக்கு இது இருக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். எனக்கு காலத்துக்கு நடந்து போறதுக்கு, பஸ்ல போறதுக்கு 10 ரூபா பணம் இல்லை, நடந்து போறது நடந்து போயிட்டு இருக்கேன். நீங்க கடந்து போயிட்டு இருந்தா எப்படியாவது உங்களுக்கு வழியில கத்துக்கூட அனுப்பி நீ நடந்து போனாலும் கத்துக்கூட அதிசயமா நடத்துவார். அது யாரும் செய்யறது கிடையாது. அப்ப இருக்கிற அப்பத்தை குறிச்சு நம்ம தலையில உட்கார வச்சு ஆண்டு இருக்கிற ஸ்தோத்திரம் பண்றாரு. ஸ்தோத்திரம் பண்ணா அவர் நினைச்சிட்டாரு. என்ன நினைச்சிட்டாரு? அத்தனை பேத்துக்கும் தோண்டு போயிடுவாங்க, பட்டினியா போயிடக்கூடாது. ஸ்தோத்திரம் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாரா? படிக்கல, சீக்கிரம் படிக்க. அப்ப சில அப்பங்கள், சில மீன் துண்டுகள் உண்டு, பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீசர்களிடத்தில் கொடுத்தார். ஸ்தோத்திரம் பண்ணி கொடுத்துட்டாரு. சீசர்கள்ட்ட நீங்க கூடுங்கன்னு சொல்றாரு. அவங்களுக்கு என்ன 7 அப்பமும் சில மீன் துண்டுதான் இருக்குது, இதை வச்சு எப்படி அத்தனை பேருக்கு கொடுப்பாங்கிற எண்ணத்துலதான் அவங்க கட்டாயம் போயிருப்பாங்க. அவன் இருந்தே அப்படித்தான் இருந்திருக்கும். அவன் நினைச்சுக்கிறான், அவன் நினைவு அப்படித்தான் இருந்திருக்கும். தேவன் நினைச்சது பாருங்க, பரிசீலனை படிமா. அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள்.
சில சிறு மீன்களும் அவர்களிடத்தில் இருந்தது. அவர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். 7 கூடை எடுத்தாங்க. எத்தனை பேர் தான் உங்களுக்கு கீழே படிக்க பார்ப்போம். சாப்பிட்டு ஏறக்கூடிய 4000 பேர் இருந்தாங்க. கவனிங்க, 4000 பேருக்கு 3 நாள் பட்டினி இருந்தது. 7 அப்பமும் சில மீன் கொண்டும். எனக்கு இதுதான் இசப்பா, இதை வச்சுட்டு என்ன செய்யறது? நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த வாரத்துல 1000 ரூபாய் தேவை இருக்குது, 50 ரூபாய் தான் இருக்குது. பாத்தீங்கன்னா 950 தேவைப்படுது. நான் பார்த்தேன் 9000 முறை குழம்பி இருக்கும். ஆண்டவரே, அது இல்லை, அது நடக்கல, ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லை, இருக்கிறது 50 ரூபா இருக்குல்ல சப்பா. ஒரு பெரிய மீனை பிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன புழு தான் பயன்படும். அல்லேலூயா. தெரியுமா உங்களுக்கு? ஒரு பெரிய மீனை பிடிக்கிறது என்ன தேவை? சின்ன புழு தான் தேவை. அப்ப ஒரு 50 ரூபா இருக்குது, நீ 950 ரூபா நீ தருவீங்க. அப்ப சொல்லி பாருங்க, 950 தர மாட்டாரு, கூட சேர்த்து இன்னும் 1000 சேர்த்து கொடுப்பாரு. அதுதான் ஆண்டவர். நீங்க ஆண்டவரை புரிஞ்சு விதங்கள் நீங்க இப்படித்தான் புரிஞ்சுட்டு இருக்கிறீங்க. நீங்க அநேக நேரம் நானும் அப்படித்தான் புரிஞ்சுக்கிறேன். வழியை பார்க்கிறோம், அந்த இடத்துல வழி இல்லைன்னு பார்க்கிறோம். ஆனா வழியை மாற்றி வழியை உண்டாக்குறவரை பண்ண மாட்டோம். அல்லேலூயா. நீ நிறைவேற்ற தப்பு அதுதான். என் வழியோடு இருக்கப்பா, எல்லா வழியும் அடைக்கப்பட்டிருப்பா, அதான் பாக்குறோம். நம்ம இந்த வழியை மாற்றி வழியை உண்டாக்குற ஒருத்தர் இருக்கார் நமக்காக. அவர் நிச்சயமா செய்வார். அவர் செய்ய நினைத்தது தடையப்படாது. நினைச்சு பாருங்க, அது தடையே படாது. அதே போல இன்னொரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. அதே இதுல மார்க் விசேஷம் 6ஆம் அதிகாரத்துல 34-43 வசனம் படிங்களே. அங்க பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. 6 அதிகாரத்தை 34-43 முடி. சீக்கிரம். இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் இருக்கிறபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்திரமான இடம், அதுவும் வனாந்திரம், இதுவும் வனாந்திரம். அல்லேலூயா. அந்த 4000 பேருக்கு அப்பத்தை கொடுத்ததும் வனாந்திரம், இந்த இடத்துலயும் வனாந்திரத்துல மக்கள் இருக்கிறாங்க. வெகு நேரமும் ஆயிற்று. புசிக்கிறதற்கு இவர்களிடத்தில் ஒன்றும் இல்லை. ஆகையால் இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்கான அப்பங்களை வாங்கி கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி நீங்களே அவர்களுக்கு போஜன கொடுங்கள் என்றார். இந்த சீசர் சொல்றாங்க, மக்களுக்கு சாப்பாடுக்கு நாங்க ஒண்ணும் இல்லை, இவங்க எல்லாத்தையும் போக சொல்லணும், அப்படியே போய் கிராமங்கள்ல இருந்து எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆளு சொல்றாரு, இல்ல நீங்களே சாப்பாடு கொடுங்கன்னு ஆளு சொல்றாரு. அதற்கு சீசர்கள், நாங்கள் போய் 200 பணத்திற்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்க கூடுமோ என்றார்கள். நிறைய மக்கள் வனாந்திரத்தில் இருக்கிறாங்க. இந்த 200 பணத்துக்கு என்ன வாங்க முடியும்? என்ன வாங்க முடியும்னு இவங்களுக்குள்ள கேள்வி ஆண்ட கேட்கவும் செய்யறாங்க. ஆண்டவரே, எந்த இருக்கிறதே இவ்வளவுதான், இதை வச்சு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு அன்னைய நேரங்கள்ல நம்ம கேட்கிறோம். இருக்கிறது இதான் இருக்காங்க, இதை வச்சு என்ன செய்ய முடியும்? இதுனாச்சும் ஒன்று இருக்குல்ல, இதுவும் இல்லாம எத்தனை பேர் இருக்காங்க, இதுவும் இல்லாம எத்தனை பேர் இருக்காங்க, பொறுக்கிறது இல்ல. எங்க இதனால குடும்பம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ற மனிதர்கள் நிறைய பேர் இல்ல. அப்படிமா? அதற்கு அவர் உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு? படிக்க நேரம் இல்ல, உங்களுக்கு எத்தனை அப்பங்கள் உண்டு கேட்கிறாரு. 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கு சப்பா. அவங்க அங்க 7 அப்பம் இருந்துச்சு, சில மீன் இருந்துச்சு. இங்க 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது. இதை வச்சு என்ன செய்ய முடியும்? அப்ப அதை வாங்கி யாரும் சொல்றாரு, அதே வனாந்திரத்துல 7 இடத்துல வரிசை அப்பா சொல்றாரு. உட்காந்து சொல்லிட்டு அதை வாங்கி இருக்கக்கூடிய அப்பத்தையும் மீனையும் வாங்கி ஸ்தோத்திரம் பண்றாரு. அப்ப ஸ்தோத்திரம் பண்ணி உடனே பார்த்தீங்கன்னா எல்லாரும் கொடுக்குறாங்க. சாப்பிட்டுவங்க 5000 புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர். மீதியானதை 12 கோடி எடுத்து அங்க வந்து பாத்தீங்கன்னா 7 கூடத்துல 12 கோடி எடுக்க சொல்லி அவங்க வழியை சோர்ந்து போயப்படாதுன்னு சொல்லி. அப்ப ஆண்டவர் பாருங்க, 2 இடமும் வனாந்திரம் தான். அந்த வனாந்திரத்துல மக்கள் சாப்பிடாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் செய்ய நினைச்சிட்டார், இவங்களுக்கு வயிறார உணவு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். ஆனா சீசர்களுக்கு அது புரியல. இன்னைக்கு அநேக நேரங்கள் நம்ம ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு உங்களுக்கு எனக்கு புரியாது. நீங்க ஒன்னே ஒண்ணு செய்ய வேண்டியது, ஆண்டவரே இது வனாந்தரமா வாழ்க்கை வனாந்தரமா இருக்கட்டும், எப்படியோ அதை பத்தி கவலை இல்லப்பா,
நீங்க ஆண்டவர் நீங்க நினைச்சிருப்பீங்க, இந்த காரியத்தின் இடத்துல நீங்க செய்யணும்னு முடிவு பண்ணிருப்பீங்க, அதை செஞ்சா போதும். அப்படி சொல்றது இல்ல. சிஷ்யர்கள் புலம்புறது, வனாந்திரமா இருக்கு, உங்க சாப்பாடு நான் எங்க போறது? ஆனா இருக்கிறது பார்த்தா 7 அப்பம் சில மீன் துண்டு, 5 அப்பம் சில, அப்ப 5 அப்பம் சில மீன், 2 மீன் தான் இருக்குப்பா, இதை வச்சு எத்தனை பேருக்கு எப்படி கொடுக்க முடியும்? அப்ப எப்படி ஆண்டவர் கொடுத்தாரு? அந்த வனாந்திரத்தை பார்க்கல, அந்த மக்களுடைய வேதனைக்கத்தை பார்த்தார், அவங்களுடைய வாஞ்சையை பார்த்தார். 3 நாளா விசுவாசமா அந்த வார்த்தையை கேட்கிறாங்களே, அதைத்தான் ஆண்டவர் பார்த்தார். அதனாலதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு சாப்பிட்டு திருப்தியாகி 12 கோடிகளையும் 7 கூடைகளையும் நிரப்ப ஆண்டவர் திரும்ப செஞ்சார். பிள்ளைகளே, அப்படி யாரும் எழுந்து நிற்போமா? ஆண்டவரே, வனாந்திரத்துல வழியை உண்டாக்குனவர். பைபிள் சொல்லுது, சங்கீதம் 78:15 வனாந்திரத்துல கண்மலையை பிளந்து ஆண்டவரே தாவே அவங்க தண்ணீரை குடிக்க கொடுத்தவர். ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்களுக்கு எகிப்திலிருந்து நீங்க வழி நடத்தும் பொழுது அந்த வனாந்திரத்துல தண்ணியை கொடுத்தீங்கப்பா, இந்த வனாந்திரத்துல காணையை கொடுத்தீங்கப்பா. ஆண்டவரே சுதந்திரத்தாவே ஆவியானவரே, 7 அப்பங்களும் சில மீன்களும் கொண்டு 4000 பேர் சாப்பிட்டு 7 கூடைகளை நிரப்ப செய்தீரப்பா. ஆண்டவரே, 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு கொடுத்து 12 கூடைகளை நிரப்பினீங்கப்பா. நிரப்ப கிருபை செய்தீரப்பா. ஆண்டவர் எத்தனை அப்பங்களை பார்க்கல, அது வனாந்தரமும் நீங்க பார்க்கல, நீங்க செய்ய நினைத்தது தடைபடாதுங்கிறத ஆண்டவரே இந்த நாளை கூட நாங்க பார்க்கிறோமப்பா. ஒருவேளைக்கு எங்களுக்கும் ஆண்டவரே எல்லாம் வனாந்தரமா தெரியுதப்பா. நாங்களும் அநேக ஆசீர்வாதத்துல பட்டினியா தான் இருக்கிறோம். குழந்தை இல்லாத ஆசீர்வாத பட்டினியா இருக்கிறோம். திருமணமாகல, வீடு இல்ல, சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, வியாதிகள் இல்ல, நெருக்கடி இல்ல, இப்படி பல ஆசீர்வாதத்துல நாங்களும் பட்டினியா தான் இருக்கோம். ஆண்டவரே, எத்தனையோ வருஷங்களா சபைக்கு வாரோம், எப்படி சபைக்கு வாரோம், ஆனா சபைகள்ல யார பார்க்கிறோம், யாருடைய வார்த்தையை கேட்கிறோம், யார நம்புறோம், எந்த வார்த்தையை விசுவாசிக்கிறோம், கேட்கிற வார்த்தைகளை நம்ம விசுவாசி செதிக்கிறோமா, இந்த காதுல வாங்கி இந்த காலை விட்டுட்டு போயிடுறோமா? இதுதான் முக்கியம். இந்த மக்கள் 3 நாளா வனாந்தரத்துல தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, 7 அப்பங்களையும் சில மீன்களையும் கொண்டு 4000 பேருக்கு கொடுத்த சாப்பிட கொடுத்தவர், 7 கூடைகள் நிரப்புனவர், 5 அப்பம் 2 மீனையும் கொண்டு 5000 பேருக்கு கொடுத்து 12 கோடிகள் நிரப்புனவர், இந்த வனாந்தரத்துல செய்தவர் உங்களுக்கு செய்யாம விட்டுருவாரா? அவர் செய்ய நினைத்தது தடைபடார். அவியானவரே, இந்த 2025ஆம் வருஷத்துல 2வது மாதத்துல வந்திருக்கிறோம் அப்பா. இதுவரைக்கும் இந்த வாழ்க்கை வனாந்தரமா இருக்கலாம், எங்ககிட்ட ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், அங்கேயாச்சும் சப்பங்கள் இருந்துச்சு, எங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை சப்பா அப்படிங்க நீ நினைக்கலாம். தேவ பிள்ளைகளே, எல்லா வழி வாசலும் எனக்கு அடைக்கப்பட்டிருக்கு, எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன், முயற்சி எடுத்து பார்த்துட்டேன். அப்போ உங்க சுய பலத்துல சுய முயற்சியில தான் ஓடிட்டு இருக்கிறீங்க. ஒன்னே ஒண்ணு, ஆண்டவரே நீ நினைத்தது தடைபடாதுங்கிறத நான் அறிஞ்சிருக்கிறேன். நீ நான் நினைக்கிறதல்ல, என்னோட வழி அல்ல, உம்மோட நினைவின் பிரகாரம், உம்முடைய வழிகளின் பிரகாரம் என்னையும் இந்த குடும்பத்தையும் நடத்தி அருளும் சொல்லிட்டு நீங்க அமைதியா விட்டுங்க பார்ப்போம். அமைதியா கத்தோட பார்த்து இருந்து பாருங்க பார்ப்போம். கர்த்தர் உங்களை நடத்துற விதங்கள் அது வித்தியாசமா இருக்கும். ஆண்டவரே, தேவரே, சகலத்தில் செய்ய வல்லவர் நீர், செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறோம் அப்பா. வனாந்தரத்துல நீ செய்ய நினைச்சது தடைபடலப்பா. எங்க வாழ்க்கையிலையும் வனாந்தரமா இருந்தாலும் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது ராஜா.